லாஸ்ட் எபிசோட்ல நம்மளோட ஹீரோயின் கோவப்பட்டுட்டு அந்த இடத்த விட்டு கிளம்ப அவளோட ஹஸ்பண்டோ தான் அண்ணே ஒய்ஃபை சமாதானப்படுத்திட்டு இருக்கான். அவளோ ஒரு பெரிய ஷாப்ல சேல்ஸ் கேர்லா ஒர்க் பண்ணிட்டு இருப்பா. இப்ப அந்த இடத்துக்கு நம்மளோட ஹீரோயின் பாடி கார்டோட நிக்க நம்ம ஹீரோயினை பார்த்தோன்னே அவ ரொம்ப ஷாக் ஆயிடுறா. இந்த இடத்துல என்ன பண்ணிட்டு இருக்க, இங்க நிறைய பேர் இருக்காங்க, தேவையில்லாம இந்த இடத்துல வம்பு பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு கோவமா பேச பின்னாடி நிக்கக்கூடிய நம்ம ஹீரோயினோட பாடி கார்ட்ஸ் ஒரு பேப்பரை ஓபன் பண்ணி காமிக்கிறாங்க. அதுல அந்த கம்பெனியோட பேர் போட்டு இங்க ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு எம்ப்ளாயி என் ஹஸ்பண்ட் மேல ஆசைப்படுறா அப்படின்னு சொல்லி எழுதிருக்கு. இதை பார்த்தோன்னே அவ ரொம்பவுமே கோவப்பட, நீ என்னோட ஹஸ்பண்டை உன் வலையில விழுக வச்சிருக்க, அது மட்டும் இல்லாம என் பொண்ணை கொன்னுட்ட, இது எல்லாத்துக்கும் உனக்கு பதிலடி கொடுக்க வேண்டாமா அப்படின்னு சொல்ல அவ்வளோ கோவமா பார்த்துட்டு இருக்க. இப்போதைக்கு நீ என் ஹஸ்பண்டோட ஆசை நாகியா தானே நடந்துட்டு இருக்க, எப்படி பொண்டாட்டியா மாறுறது அப்படின்றதுக்கான ரூல்ஸ் எல்லாமே நான் உனக்கு கத்து கொடுக்க போறேன். அவளை நான் பிரதர் செங்பையோட இருக்கேன், அவரை விட்டு நான் ரொம்ப தூரம் போக முடியாது அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோயினுக்கு கோவம் அவ கண்ணத்திலே ஒரு அறைய விட்டுறா. இந்த அடி எதுக்கு தெரியுமா, நீ என்னோட குடும்பத்தை செதச்சதுக்கு, என் மேரேஜ் லைஃப்பை ஸ்பாயில் பண்ணதுக்கு அப்படின்னு சொல்ல அவ்வளோ இல்லைன்றா. மறுபடியும் கண்ணத்துல ஒரு அறைய போட, இந்த அடி எதுக்கு தெரியுமா, உன்னோட கெட்ட புத்திக்காக, இனிமேலும் என்ன பண்ணலான்னு யோசிக்கிற இல்லையா அதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப இந்த அடி எதுக்கு தெரியுமா, என் பொண்ணு கொன்ன பத்தியா அதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறைய விட அவ்வளோ கீழே விழுந்துடுறா. மனிதாபிமானம் அப்படின்றது மனுஷங்க மேல காட்ட வேண்டியது, ஒன்ன மாதிரி மிருகம் மேல கிடையாது அப்படின்னு சொல்ல அங்கிருந்து மேனேஜர் ஓடி இந்த மாதிரிலாம் நடந்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, கீழே விழுந்து கிடக்கிறவளோ பிரதர் சென்பை உன்னை சும்மா விட மாட்டாரு அப்படின்னு சொல்லி மிரட்டிட்டு இருக்கா. அடியே இதுதான் ஆரம்பமே, இனிமேல் உன்னை என்னெல்லாம் பண்றேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு நிக்க, பையனோட மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்காக நிறைய சேட் பண்ணிருப்பா நம்ம ஹீரோயினோட ஹஸ்பண்ட் கிட்ட. அதை எல்லாமே ஜெராக்ஸ் காப்பி எடுத்து அந்த கம்பெனியோட மேனேஜர் கிட்ட தூக்கி போட்டுட்டு, இந்த மாதிரியான ஒரு ஸ்டாஃப் உங்க கம்பெனில ஒர்க் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கெத்தா கிளம்ப, அவனும் கீழே குனிஞ்சு அதுல இருந்து ஒரு பேப்பர் எடுத்து பார்த்துட்டு இருக்கான். பத்தாததுக்கு அங்க கஸ்டமரா வந்திருப்பாங்க இல்லையா, அதுல நிறைய பொண்ணுங்க ஓடி அந்த பேப்பர் எடுத்து பாக்குறாங்க. இதுல ஃபுல்லாமே பணம் டிரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கான ப்ரூஃப் இருக்கு, என்ன மாதிரியான பொண்ணு இவ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கண்டபடி பேசிட்டு இருக்க. இந்த மாதிரியான ஒரு கடையில நம்ம ஒண்ணு எதுவும் வாங்க வேணாம், வாங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறாங்க. அந்த மேனேஜரோ எங்க போகிறீங்க நில்லுங்க அப்படின்னு சொல்லி அவங்கள நிறுத்திட்டு இருக்காரு. ஆனா அவங்க அதை கண்டுக்காம போயிட்டு இருக்க. கீழே விழுந்து கிடக்கக்கூடிய அந்த கேவலமானவளை பார்த்துட்டு உன்னை வேலையை விட்டு தூக்குறேன் அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்டவனே அவ்வளோ அவரோட காலை பிடிச்சுக்கிட்டு, தயவு செஞ்சு என்னை வேலையை விட்டு தூக்கிடாதீங்க, ஒருவேளை இந்த வேலை மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், என் பையனை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்கேன், அதை செலவுக்கு நான் என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு மேனேஜர் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி கெஞ்சிட்டு இருக்க. அவரோ மரியாதையா வெளியில போ அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாரு. அவ்வளோ மனசுக்குள்ளேயே இது எல்லாத்துக்கும் ஒன்று சும்மா விட மாட்டேன், ஒன்று நிச்சயமா பழி வாங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஹாஸ்பிட்டல்லையோ இது எதுவுமே தெரியாம நம்ம ஹீரோ அவனோட பையன் கிட்ட ஒரு ரைம்ஸை வாசிச்சு காமிச்சிட்டு இருக்க. அந்த பையனும் இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கான். கணத்துல கையை வச்சுக்கிட்டே அந்த இடத்துக்கு வர நம்மளோட ஹீரோவோ என்னாச்சு, வெளியில இருக்க வேண்டியவ இந்த இடத்துக்கு வந்துட்டியே அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். அது ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்ல, எங்க உன் கையை எடு, என்னத்தை மறைச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். அவளும் கையை எடுக்க, யாரு ஒன்று அடிச்சது அப்படின்னு சொல்லி கேட்க, அவங்களோட ஒய்ஃப் தான், அது மட்டும் இல்லாம கம்பெனிக்கு கிட்ட சத்தம் போட அவங்களும் என்னை வேலையை விட்டு தூக்கிட்டாங்க, என் பையனோட ட்ரீட்மெண்ட்டுக்கு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அழுதுட்டு இருக்கா. டிராமாவை போட்டுட்டு இருக்க. ஹஸ்பண்டோ அவளோட பெயின் எனக்கும் தெரியுது, நீ என்ன பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு கோமா அவளை பார்க்க கிளம்ப, அவ குழந்தைய இழந்துட்டா, எனக்கு அவளோட வலி புரியுது, ஆனா அதுக்காக என்னை போட்டு இந்த மாதிரி எல்லாம் கஷ்டப்படுத்த கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவளை நம்ம ஹீரோவோட கையை பிடிச்சிட்டு வேணா விட்டுருங்க, அவங்கள போய் எதுவும் சத்தம் போட்டுட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆக்ஷனை போட அவனும் கையை தட்டி விட்டுட்டு வேகமா போய் இதுதானே எனக்கும் வேணும் அப்படின்னு சொல்லி அவ சிரிச்சிட்டு இருக்க. கோமா தான் நேரா வராதுமா தான் ஒய்ஃபை பிடிச்சு கத்திட்டு இருக்கான். அதுக்கு எவ்வளவு தைரியம் இருக்கு, தேவையில்லாம அவ ஒர்க் பண்ற இடத்துல போய் கத்தி இருக்கியே, இப்ப அந்த பொண்ணுக்கு வேலை போயிடுச்சு, அவன் பையனோட ட்ரீட்மெண்ட்டுக்கு என்ன பண்ணுவா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயினுக்கு கோவம் அவன் கண்ணத்திலே ஒரு அரை அரைஞ்சிடறான். டேய், அவளுக்கும் அவன் பையனுக்கும் செலவு பண்றதா இருந்தா உன் பணத்துல இருந்து பண்ணு, எதுக்காக தேவையில்லாம ஏன் பணத்தை எடுத்த அப்படின்னு சொல்லி கத்த. அவனும் கல்யாணத்துக்கு பிறகு உன்னோட பணம் என்னோடது தானே, அந்த உரிமையில தான் எடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம நம்ம செலவு பண்ணேன்னு வச்சுக்கோமே, அந்த பையன் செத்து போயிடுவான்னு சொல்ல நம்ம ஹீரோயினும் அவளோட ஹஸ்பண்டை பார்த்துட்டு, எதுக்காக அவ மேல இவ்வளோ அக்கறை எடுத்துக்கிற, உங்க ரெண்டு பேத்துக்குள்ளேயும் என்ன ரிலேஷன்ஷிப் இருக்கு, ஒருவேளை அவ உன்னோட எக்ஸ்பீரியன்ஸியா அப்படின்னு சொல்லி கேட்க. அவனும் தலையை குனிஞ்சுக்கிட்டே, ஆமா ஃபர்ஸ்ட் எங்க ரெண்டு பேத்துக்கு தான் என்கேஜ்மெண்ட் ஆச்சு, ஆனா எங்க ஃபேமிலியில மூத்ததா ஒரு அண்ணன் இருந்தாரு, அதனால நான் விலகிட, என்னோட லைஃப்ல நீயும் என்னோட பொண்ணான நோனோவும் மட்டும்தான் என்னோட முதலும் இறுதியும், அதுக்கு பிறகு யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கான். ஓ, அதனால நீங்க ரெண்டு பேரும் ஜோடி சேரணுன்றதுக்காண்டி அந்த பையனை காப்பாத்திட்டு என் பொண்ணை கொண்டிருக்க, கரெக்ட் தானே அப்படின்னு சொல்ல, எந்த ஒரு அம்மாவுமே குழந்தைய காப்பாற்றணும் தான் நினைக்கிறாங்க, அப்படி பார்த்தா அவளும் ஒரு அம்மா தான், நம்மளோட பொண்ணை அவ கொன்றுப்பாளா என்ன அப்படின்னு சொல்லி கேட்க, நம்மளோட ஹீரோயினோ அவ எந்த அளவுக்கு என்
என் பொண்ணை வந்து கஷ்டப்படுத்தியிருக்கா தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. அதுக்கு அவனும் வந்து எதுக்காக நம்மளோட பொண்ணை வந்து அவள் வந்து கஷ்டப்படுத்தணும், அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்க அவளோ வந்து அதுக்கான காரணம் வந்து நம்ம பொண்ணோட இதயம் தான் அப்படின்னு சொல்றா. அவனும் வந்து அதிர்ச்சியாகி பார்த்துட்டு இருக்க. உனக்கு ஞாபகம் இருக்கா நம்ம பொண்ணோட ஆர்கனை டொனேஷன் பண்றதுக்காக நீ ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்க, அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அவளோட ஹார்ட்டை வந்து வேற ஒருத்தவங்களுக்கு மாற்ற முடியும், அந்த மாதிரி அவளோட ஹார்ட்டை வந்து யாருக்கு கொடுத்துருக்காங்க தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்க அவனும் வந்து அதிர்ச்சியாகி யார் இது அப்படின்னு சொல்லி அதை தான் உன் அண்ணி பையனுக்கு வச்சிருக்க, நம்ம பொண்ணோட ஹார்ட்டுக்காக தான் வந்து அவளை வந்து துன்புறுத்தி இந்த மாதிரி வந்து அவள் கொன்னுட்டா அப்படின்னு சொல்ல அவனும் வந்து கொஞ்சம் யோசிச்சுட்டு இதெல்லாம் வந்து ஏதாவது ஒரு கோஇன்சிடென்டா இருந்திருக்கும், என் பொண்ணோட சொந்த இதயத்தையே எடுத்து நான் அவனுக்கு வச்சிருக்கேனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் வந்து ஷாக்காய் போய் நிற்க கொஞ்ச நேரத்திலேயே பைத்தியக்கார மாதிரி சிரிச்சிட்டு இருக்கான். இது எப்படி ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு நம்ம பொண்ணு இறந்த பிறகும் அவளோட இதயம் வந்து வேற ஒரு பையனுக்குள்ள வந்து வாழ்ந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்ல நம்மளோட ஹீரோயினுக்கும் வந்து கோவம் தலைக்கு ஏற திரும்பவும் மறுபடியும் அவனை வந்து ஒரு அறை விட்டுடுறா. உன்னோட சொந்த பொண்ணு இறந்து போயிட்டா, அவளை பத்தி உனக்கு எந்த விதமான அக்கறையும் கிடையாது, அப்ப கூட வந்து அந்த பையன் நல்லா இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டுட்டு இருக்கி, நீ எல்லாம் ஒரு அப்பாவா அப்படின்னு சொல்ல அவனோ வந்து அவ என்னுடைய ஒரே பொண்ணு, அவ மேல நான் அக்கறை வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்ல நம்மளோட ஹீரோயினோ என் பொண்ணு வந்து அவளோட அப்பாக்காக அழுகிறா, அது உன் காதுல விழுகுதா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். நீ உன் அன்னை ஒய்ஃபோடையும் அவ பையனோடையும் இருக்கும் போது ஒரு தடவையாதும் பொண்ணுக்கு தலையில அடிபட்டுருந்துச்சே, பெட்ல அட்மிட் பண்ணிருப்பாங்களே அவளை போய் பார்க்கணும்னு நினைச்சு பார்த்தியா, உன்னோட இதயத்துல துளி அளவாத அந்த எண்ணம் இருந்துச்சா, நீ உண்மையிலேயே வந்து நல்ல அப்பா தானா நினைச்சு பாரு, என் பொண்ணை வந்து புதைச்சி எத்தனை நாள் ஆச்சு, ஒரு தடவை நாதும் அவளோட கல்லறைக்கு வந்து பார்த்திருப்பியா, நீ எல்லாம் ஒரு அப்பாவா அப்படின்னு சொல்ல அவனும் வந்து தயவு செஞ்சு பேசாத அப்படின்னு சொல்லி அழுதுட்டு இருக்கான். அவனும் வந்து என்னால இதை நம்ப முடியல, அதுக்காக என் அன்னை ஒய்ஃபையும் அவனோட குழந்தையும் வந்து விட்டுட்டு வர முடியாது அப்படின்னு சொல்ல இப்ப நம்மளோட ஹீரோயினோ ஓடுடா அப்படின்னு சொல்ல அவன் அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறான். இப்ப தன்னுடைய லாயருக்கு போன், ஹஸ்பண்டோட அன்னை ஒய்ஃப் இருப்பா இல்லையா, அவ ஒரு வீட்டுல தங்கியிருப்பா, அந்த லேண்ட் ஓனருக்கு வந்து போன் பண்ணி அவளோட வீட்டு வாடகையை வந்து என் ஹஸ்பண்ட் தான் வந்து பே பண்ணிட்டு இருக்கான் அப்படின்ற விவரத்தை சொல்லுங்க, அம்மாவும் பையனும் வந்து எங்கேயும் தப்பிச்சு போயிடக்கூடாது அப்படின்னு சொல்ல அந்த லாயரோ வந்து சரி மேடம் அந்த மாதிரியே பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்றான். மறுநாள் நான் பொண்ணோட கல்லறைக்கு போய் இங்க பாத்தியா உனக்கு பிடிச்ச புக்கு, அதுக்கு பிறகு வந்து வீட்லயே தயார் பண்ண கிரீம் அப்புறமா டாய்ஸ் எல்லாமே எடுத்துட்டு வந்திருக்கேன், அம்மா உன்னை ரொம்ப மிஸ் பண்றேன் செல்லம் அப்படின்னு சொல்ல பக்கத்துல நின்றுட்டு இருக்க அவளோட வந்து லாயரோ வந்து பணத்துல இருந்து என்னென்னலாம் உங்க ஹஸ்பண்ட் வந்து அந்த பொண்ணுக்கு வந்து செலவு பண்ணிட்டு இருக்காரோ அது எல்லாமே வந்து ஒண்ணு விடாம உங்களுக்கு வந்து சேர்ந்து கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்ல நான் அதுக்காக தான் காத்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நடந்த பழைய விஷயங்களை நினைச்சு பாக்குறா. தான் பொண்ணை வந்து கையில வாங்கிட்டு மறுபடியும் வந்து ஒய்ஃப் கையிலேயே கொடுத்துருப்பான். பக்கத்துல நின்றுட்டு இருக்க அவனோட அண்ணே ஒய்ஃபை வந்து என் பையனுக்கு நெஞ்சு வலிக்கிறன்றான், உடனே வந்து பாருங்க டாக்டர் டிலே பண்ணாதீங்க அப்படின்னு சொல்ல எவ்வளவோ வந்து கத்தியும் அதை கண்டுக்காம தான் ஹஸ்பண்ட் போனதை நினைச்சு பார்த்துட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம அந்த பையன் இருப்பான் இல்லையா, எனக்கு வந்து உங்க பொண்ணு சுத்தமா பிடிக்காது, அதனாலதான் அவ பொம்மை எல்லாத்தையும் நான் போட்டு எரிச்சேன் தெரியுமா அப்படின்னு சொல்ல எந்த அளவுக்கு என் பொண்ணு கஷ்டத்தை அனுபவிச்சிருப்பா, எல்லாரும் அவளை வந்து துன்புறுத்திருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்பட நம்ம ஹீரோவோ வந்து நிறைய ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு தான் பொண்ணோட கல்லறைக்கு வரா. அந்த டைம் பார்த்து அந்த லாயர் வந்து ஆறுதலா நம்ம ஹீரோயினோட தோல் மேல கைய போட இப்ப கோமா வந்து அவனை தள்ளி விட்டுட்டு ஓ இந்த மாதிரி எல்லாம் வந்து இவன் கூட நீ இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து என்ன டிவோர்ஸ் பண்ண சொல்லி கேட்டுட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். இந்த கருமத்தெல்லாம் எதுக்காக என் பொண்ணு கல்லறைக்கு முன்னாடி நின்று பண்ணிட்டு இருக்கீங்க, என் பொண்ணு சொர்க்கத்துல நிம்மதியா இருக்க விடுங்க அப்படின்னு சொல்லி கத்த அவ்வளோ வந்து ஓ இப்ப நீ இங்க பார்த்த விஷயம் தப்பு அப்படின்னா அன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல வந்து அவளை கட்டி பிடிச்சிட்டு நின்னீங்க அது மட்டும் சரியா அப்படின்னு சொல்லி கேட்க அப்ப மட்டும் உங்களுக்குள்ள எந்த ரிலேஷன்ஷிப்பும் இல்ல அதை நான் நம்பணும் அப்படிதானே அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. இப்ப அவனும் வந்து எதுவும் பேசாம தன் பொண்ணுக்காக வாங்கிட்டு வந்த ஸ்நாக்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து தன் பொண்ணு ரொம்ப செல்லமா லீலி அப்படின்னு தான் கூப்பிடுவானா, அப்பாவை மன்னிச்சிடு நான் ரொம்ப பிஸியா இருந்துட்டேன் அதனாலதான் உன்னை பார்க்க வர முடியலன்னு சொல்ல நம்ம ஹீரோயினோ வந்து அழுதுட்டு இருக்கா. எனக்கு தெரியுமா மத்தவங்கள மாதிரி என்னைக்குமே நீ அப்பாவை எதுக்காகவும் பிளேம் பண்ண மாட்டே அப்படின்னு சொல்லிட்டு அவன் வாங்கிட்டு வந்த நிறைய ஸ்நாக்ஸ் பொம்மை எல்லாத்தையுமே எடுத்து வச்சிட்டு இருக்க. இப்ப நம்மளோட ஹீரோயினுக்கோ கோவம் வந்துடுது, அவனை தள்ளி விட்டுட்டு இந்த மாதிரியான ஜங்க் ஃபுட்ஸ் எல்லாமே என் பொண்ணுக்கு சுத்தமா பிடிக்காது, அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி பொம்மைகளும் பிடிக்காது, பொண்ணுக்கு எது பிடிக்கும் பிடிக்காது அப்படின்றது கூட உனக்கு தெரியல சரிதானே அப்படின்னு சொல்ல அவனும் வந்து சாரி இதெல்லாமே என் பொண்ணுக்கு பிடிக்கும்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்ல நம்மளோட ஹீரோயினோ உனக்கு அந்த பையனுக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காது அப்படின்றது எல்லாமே தெரியும், ஆனா என் பொண்ணுக்கு பிடிக்கிறது பிடிக்காது எதுவுமே உனக்கு தெரியல இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அழுக. உன் பொண்ணு வளர்ந்து டாக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டா, எங்க அப்பா மாதிரியே வரணும்னு ஆசைப்பட்டா, இதுதான் என் பொண்ணோட ஃபேவரட்டான பொம்மை, இது எதுவுமே என் பொண்ணுக்கு இனிமேல் தேவைப்படாது அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருக்கான். நம்ம ஹீரோவோ வந்து நான் உன்னை நிறையவே இக்னோர் பண்ணிட்டேன், உன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணல, இனிமேட்டு ஃபியூச்சர்ல உன் கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்றேன், இந்த மாதிரி என்ன கஷ்டப்படுத்தாத அப்படின்னு சொல்லிட்டு அவ கிட்டக்க போக பக்கத்துல நின்று இருக்க அந்த லாயரோ வந்து நம்ம ஹீரோ பிடிச்சு தள்ளி விட்டுட்டு இருக்கான். இது என் ஒய்ஃப்க்கும் எனக்கும் நடக்கக்கூடிய விஷயம், நீ இதுல தலையிடாத அப்படின்னு சொல்ல நம்மளோட ஹீரோயினோ என்னது ஒய்ஃபா நிச்சயமா கிடையாது, நான் நிச்சயமா உன்னை வந்து டிவோர்ஸ் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்ல பக்கத்துல நின்று இருக்க அந்த லாயரோ வந்து உங்க ரெண்டு பேத்துக்கும் கூடி சீக்கிரம்
சீக்கிரமே டிவோர்ஸ் ஆக போகுது. அதுக்கு பிறகு இவங்களோட பிசினஸ் எல்லாமே பாத்துக்க வேண்டிய பொறுப்பு என்கிட்ட தான் இருக்கு அப்படின்னு சொல்ல, இப்ப அவனுக்கோ வந்து ஒரு போன் வருது. அதுல வந்து அவன் அண்ணே ஒய்ஃப் வந்து நான் குடியிருந்த வீட்டோட ஓனர் என்ன வெளியில துரத்தி விட்டுட்டாரு அப்படின்னு சொல்ல, அவனும் வந்து போனை கட் பண்ணிட்டு இங்க பாரு, என்னால உனக்கு டிவோர்ஸ் கொடுக்க முடியாது. இப்ப வந்து என்னோட சிஸ்டர் வந்து ஒரு பிரச்சனையில இருக்கா, அதனால நான் அங்க போய் ஆகணும். அதுக்கு பிறகு வந்து உன்னை மீட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு ஓடி போயிடுறான். இப்போ நேரா போய் தன்னோட ஒய்ஃபையும் அவளோட பையனையும் வந்து தன்னோட வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுறான். என்னாச்சு இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கீங்களே அப்படின்னு சொல்லி அவ கேட்க, என்னோட பொண்ணு இறந்து போயிட்டா, என்னோட ஒய்ஃப் என்ன டிவோர்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்கா. இப்ப இந்த வீட்டுல நான் தனியா தான் இருக்கேன், அதனால எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல, நீயும் உன்னோட பையனும் இந்த வீட்டுல வந்து சேஃபா இருக்கலாம் அப்படின்னு சொல்ல, கொஞ்ச நாள்லயே வந்து நீங்க தங்குறதுக்கு வந்து இன்னொரு வீடை நான் ரெடி பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்ல, அவளும் வந்து என்னது நீங்க 2 பேரும் டிவோர்ஸ் பண்ண போறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. ஆமா அப்படின்னு சொல்லி அவனும் பதில் சொல்ல, என்ன மன்னிச்சிருங்க என்னால தானே இவ்வளவு பிரச்சனையும் அப்படின்னு சொல்லி கேட்க, அவனும் வந்து அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது கவலைப்படாதுன்னு சொல்லிட்டு இருக்கான். என்ன பண்றது எனக்கு வேலையும் போயிடுச்சு, என்னோட பையனோட ட்ரீட்மெண்ட்டுக்கு என்ன பண்ணுவேன் செலவுக்கு அப்படின்னு சொல்ல, அவனும் வந்து கவலைப்படாது அதுக்கு ஏதாவது ஒரு வழியை நானே கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்றான். அது மட்டும் இல்லாம உனக்கு ஒரு நல்ல வேலைக்கும் ஏற்பாடு பண்ணி தரேன், அதனால அமைதியா இரு அப்படின்னு சொல்ல, இப்ப அவளோ வந்து வேணும்னே நம்மளோட ஹீரோவை போய் கட்டி பிடிச்சிட்டு இருக்கா. அவனும் வந்து அவளை தள்ளி விடுறதுக்கு எவ்வளவோ ட்ரை பண்ணிட்டு இருக்கான். பிரதர் நீங்க எவ்வளவு நல்லவர், என்னையும் என் பையனையும் எவ்வளவு அன்பா பாத்துக்கிறீங்க, இதுக்கெல்லாம் நான் எப்படி கைமாறு செய்ய அப்படின்னு சொல்ல, அவனோ வந்து பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவட்ட இருந்து விலகி போறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அடுத்து என்ன நடந்தது அப்படின்றது நெக்ஸ்ட் பார்ட்ல பார்க்கலாம். தேங்க்யூ.